Hi guys, so இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ, அதாவது என்னோட நியூ கேமரா பற்றின வீடியோ. ஸோ நீங்கள் டைட்டில்லையும் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க ஐ திங்க். ஸோ இவ்வளோ நாள் நான் இதை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ண போகிறது வேறு கேமரா, திஸ் கேமராவில். நீங்கள் பார்க்குறது வந்து ஹை ரெசல்யூஷனில் 5.3K 16:9 and 60 frames per second வைட் ஆங்கிளில் இன்றைக்கி ஃபுல் டே நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை. ப்ளஸ் டெய்லி லைஃபுக்கு இந்த கேமரா வந்து எப்படி டெய்லி லைஃப் வ்ளாகிங்க்கு ரியல் லைஃப் வ்ளாகிங்க்கு எந்த மாதிரி இந்த கேமரா சப்போர்ட் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ அது வச்சுங்க 5.3K தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். டவுன் ஸ்கேல் பண்ணி நான் 4K தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதோ லெட்ஸ் கோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஹையஸ்ட் ரெசல்யூஷன் பாசிபிளில் வீடியோவை சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்குறது இன்னும் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோ வந்து 10 பிட் கலரில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹையஸ்ட் ரெசல்யூஷனில் பார்க்குறேன்னு சொன்னால் 1080p, அதுக்கு மேலே 2K இல்லைனா 4Kல போட்டு நீங்கள் பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ நான் வெளியில் வந்துட்டேன். அண்ட் ஸோ ஜஸ்ட் நான் பேங்க்குக்கு போகணும், காசு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு நான் காரில் போகிறேன். ஸோ இந்த கேமராவில் 2 மேஜர் அப்டேட்ஸ் எனக்கு பிடிச்சது. ஒன்று வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், அதாவது ஏர்போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணி அதை வந்து மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் HDR வீடியோஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இருக்குது எக்ஸ்ட்ராவாக, அது வந்து மவுண்ட் பண்ணலாம். எங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரைபாட்ஸை கீழே டிரெக்டாக, எங்களுக்கு வேறு எந்த ஒரு கனெக்ஷனும் தேவையில்லை. ஸோ அது ஓகே. நான் இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு பேங்க்கில் போயிட்டு காசு எடுத்துகிட்டு அடுத்ததாக உங்களை சந்திக்கிறேன். லெட்ஸ் ஓகே. ஸோ பேங்க் தான் இருக்குது. இப்போ வைட் ஆங்கிளில் 60 FPS அதான் வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஆட்டோ பூஸ்ட் போர்டு ஆன் பண்ணியிருக்கேன். அதாவது சம்மணி. So next stop நாங்கள் going for quick shopping. அண்ட் இது வந்து பில்ட்-இன் மைக்ரோஃபோன் கோப்ரோட. அடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன். குட். அடுத்து நான் ட்ரை பண்ண அடுத்து நான் ட்ரை பண்ண போகிறது இந்த ஆப்பிள் ஏர்போர்ட்ஸை கனெக்ட் பண்ணி தான். ஸோ ஓகே, இதான் வந்து நான் மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணதோட வர ஆடியோ. ஆப்பிள் ஏர்போர்ட்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், நான் ஏர்போர்ட்ஸில் வந்து என்னை ப்ளேபேக்கும் கேட்கலாம். இதில் ஸோ நான் எங்கேயாச்சும் பப்ளிக்கில் இருக்கிறேன்னு சொன்னால் ப்ளேபேக் சவுண்ட் நல்லா இருக்காது. ஸோ நான் இதில் கேட்கலாம், ஏர்போர்ட்ஸ்லேயே கோப்ரோவில் ப்ளே பண்ணிவிட்டு இதில் கேட்கலாம். ஸோ இது ஒரு வண்டர்ஃபுல்லான சான்ஸு. ஓகே. ஸோ இன்னும் நான் வந்து 5.2K ரெசல்யூஷனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ட்ரைவ். ஸோ வந்து சேர்ந்தாச்சு. அடுத்தது வந்து நான் கேமராவை வந்து சைக்கிளில் மவுண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பிகாஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் ஹைப்பர் ஸ்மூத் இருக்குது இந்த கேமரா, ஹைப்பர் ஸ்மூத் 6.0. ஸோ அதை வந்து நான் கேமராவை இங்கே மவுண்ட் பண்ணிவிட்டு பைக்கில் லைக் திஸ் இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ எந்தளவு ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ பைக்கில் மவுண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நான் நல்லா லவுடான என்வரான்மெண்ட்டை நிற்கிறேன். பிகாஸ் இங்கெல்லாம் வாகனங்கள் போகுது. ப்ளஸ் சூப்பர் வியூ மூட் போட்டிருக்கிறேன். அதாவது ஹைப்பர் வியூ மூட் போடலாம். அது வந்து 4Kல மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சூப்பர் வியூ மூட் வந்து 5.3Kல தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் இப்படி கையை விரிச்சேன்னு சொன்னால் லைக் என் ஃபேஸ்லேருந்து கேமரா கிட்ட ஒரு 20 centimeters கேப் இருக்குது. ப்ளஸ் நான் கையை விரிச்சேன்னு சொன்னால் என் கை எண்டு தெரியுது, அவ்வளோதான். ஸோ அந்த அளவு இதில் உள்ள ஸ்மெல் வருது. நல்லா இருக்கு.
ஓகே, ஸோ இதுதான் லோ லைட். யா, டைம் வந்து எக்ஸாக்டாக இப்போ 7:30 மணி ஆகுது. ஸோ சூரியன் ஆல்ரெடி மறைஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்து லோ லைட்டில் இப்படி தான் இருக்கும், 5.3K ரெசல்யூஷனில். அண்ட் யா, ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஷோவுக்கு தான். காசு நான் ஒரு டீப் டவுன் இது பண்ண வரல, பட் ஒரு டே டு டே ரியாலிட்டி, ரியல் லைஃப்பில் இது எப்படி இருக்கும் இந்த கேமரான்றதான் என்ன டெஸ்டிங். ப்ளஸ் திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட் வீடியோ. ஓகே, ஸோ இது வந்து அடுத்த நாளோட வீடியோ. நான் இதே திரும்ப செய்கிறேன்னு சொன்னால் நான் இன்னொரு குட்டி இது காட்ட போகிறேன், HDR வீடியோஸ். ஸோ இதில் வந்து இப்போ HDR மூடில் ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன், 4Kல தான். ஸோ HDR வந்து 5Kல எடுக்கிறேன்னு சொன்னால் 60 frames per second இல்லாது 30 frames per secondல தான் HDR ரெக்கார்ட் பண்ணலாம். திரும்ப காட்டுறேன் இந்த பக்கத்தை. ஸோ HDR இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னென்னு அப்படின்னு சொன்னால் ஹை கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் லோ கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈக்குவலாகி காட்டும். ஸோ அதாவது சில கேமராஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பிளேசஸில் சில நேரம் நீங்கள் வெயிலாகவும் மினலாகவும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனால், ஷேடோஸ் இருக்கிற இடங்களுக்கு போனோன்னே சில பிளேசஸ் வந்து டார்க்காக இருக்கும், சில பிளேசஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஓவர் எக்ஸ்போஷராக இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு HDR மூட் வந்து நல்லா நினைக்கிறேன். ஸோ அதனால் நல்லா பிரைட்டாக இடத்துல எனக்கு கண் நல்லா கூசுது, அந்த மாதிரி சூரியன் வெயில் அடிக்குது இந்த பக்கம். ஸோ அதான் நான் இப்போ நிற்கிறேன். ஸோ வீட்டில் பின்னால் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கமும் எல்லா பக்கமும் ஷேடோஸ் இருக்குது அண்ட் வெயிலும் வெளிச்சமாகவும் இருக்குது. ஸோ அது ஈக்குவலாக இருக்கும். நான் இப்போ HDR ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மல் மூடில் காட்டுறேன் இந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்னு. பிகாஸ் நேற்று நைட் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக டார்க்காக இருந்துச்சு. யா, ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து HDR ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதான் ஒரு லிட்டில் கம்பேரிஷன் அதோடு சேர்த்து. அண்ட் அதே பிளேஸ் அதே இடத்துல அதே டைமில் தான் நிற்கிறேன், ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அப்புறம். அண்ட் பின்னால் பார்த்தா தெரியும் இது HDR இல்லாமல் ஷேடோஸ் ப்ளஸ் மற்ற விஷயங்கள் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி நான் சைட் பை சைட் போட்டுருந்தேன் இந்த வீடியோவையும். இதில் பார்த்தா தெரியும் HDR மூடில் வந்து அந்த ஹை கான்ட்ராஸ்ட் இல்லாமல் இருக்குது, ப்ளஸ் HDR ஆஃப் பண்ணியிருக்கிற வீடியோவில் அந்த எப்படி வெளிச்சம் ஓவர் எக்ஸ்போஷராக இருக்குன்னு தெரியுது ஸ்கின்னில். இதுதான் இன்னொரு வீடியோ. ஸோ காய்ஸ், ஸோ இந்த vlog இனிமேல் ஐ திங்க் இது ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, see you, tata, bye bye.